ஜெபத்துல ஒரு விசேஷமான ஜெபம் இருக்கு, தாவீது பண்ணுவார். அவர் சொல்லுவார், ஆண்டவரே மனுஷன் கையில் நான் விழாதிருப்பேனாக. அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? மனுஷன் கையில நான் விழாதிருப்பேனாக. மொத்தமா சொல்லுவான். ஒரு பெரிய சங்காரம் நடக்கும் தானே, அப்ப சொல்லுவான், அழகு எனக்கு சூப்பராக மனுஷன் வேற லெவல். சொல்லுவான், தேவனுடைய கையில விழுறேன், மனுஷர் கையில நான் விழமாட்டேன். ஏன்னா மனுஷன் ஒரு பெரிய கோட்டை போட்டு யோசித்து வச்சிருக்கான். ஆண்டவரே நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க மனுஷன் கையில உன்னை விட மாட்டார்? சட்டத்தை மீறி உனக்காக சட்டத்தையே மாற்றுவார். உனக்காக எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எழுதப்படாத, நான் சொல்றேன், வரும் நாட்கள் நம்ம தேசத்துல சட்டங்களை மாறும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான தீர்மானங்களை கர்த்தர் அகற்றி போடுவார். தேவ சபைக்கு விரோதமாய், ஆலயங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட தீர்மானங்கள் அகற்றப்படும். தேசத்துல காணப்படுகிற பிரிவினைகள், சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற வார்த்தைகளை இல்லாமல் போகத்தக்கதாய் கர்த்தர் இனி மாற்றி எழுதக்கூடிய ஒரு காலமாய் இருக்க போகிறது, கவிழ்க்கப்பட போகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகள் கவிழ்க்கப்படுகிற ஒரு வேளையாய் இனி வருகிற நாட்கள் இருக்க போகிறது. உங்களுக்கு விரோதமான காரியங்கள் கவிழ்க்கப்படுகிற வேளையாய் இருக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே.